காலேஜோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக ஏஐசிடி, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறையா அது சட்டன் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன், அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங், நாக் அக்ரிடேஷன், இந்த மாதிரி நிறைய நம்மளோட இந்தியன் அக்ரிடேஷன் ப்ரொசீஜர்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன், ஆமாம் A+, இந்த மாதிரி இது ஒரு செகண்ட் ஃபேக்டர். ஒரு காலேஜ் அக்ரிடேட்டட் காலேஜா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கா, என்ஐஆர்எஃப்ங்கிறது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரேங்கிங். இதெல்லாம் ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸோட குவாலிட்டி. அதை நம்ம வந்து உள்ளே போனால் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னொரு வகையில் எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நான் சொல்கிறது வந்து நான் ஒரு ஐடியில் இருக்கிறனால ஐடி சம்மந்தமான நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ அந்த காலேஜில் எத்தனை இண்டஸ்ட்ரி கூட அவங்க இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியும் காலேஜும் என்ன பண்ணுவாங்க, இணைந்து அந்த ஸ்கில் கேப், இப்போ வந்து நம்ம கரிக்குலம், அகாடமிக் கரிக்குலம் இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு தான் இருக்கும். இது ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று வந்து கம்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 600 காலேஜ் இருக்குது அப்படின்னா நியர்லி ஒரு 400+ காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். இதை வந்து என்டையர் இது ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனாக இருக்கட்டும், அவங்களோட செமஸ்டர் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், வேல்யூவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து டிகிரி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கரிக்குலம் எவ்ரி 5 years ஒன்ஸ் தான் அந்த கரிக்குலமாக மாற்றுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு 2024 படித்து வெளியில் வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கரிக்குலம் என்ன கரிக்குலம் இருக்குன்னா 2020லையோ 2019லையோ டிசைன் பண்ண கரிக்குலமாக இருக்கும். ஆனால் இந்த ஐடி மாதிரியான துறைகளில் பார்த்தீங்கன்னா மாதம் புது டெக்னாலஜிஸ் வந்து ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அப்டேஷன் இருக்கு. இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்க, கரண்ட்டாக இருக்கிற டெக்னாலஜியில் அவங்க அவேராக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொஞ்சம் கம்மி, பட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவல் ஆஃப் காலேஜஸ் வந்து அட்டானமஸ் காலேஜஸ். தோஸ் ரெப்யூட்டட் காலேஜஸ் ஒரு 15-20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ் வித் ரைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் குட்டாக இருக்கிறத என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி அட்டானமஸ் கொடுக்குறாங்க. இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி, தன்னாட்சி கல்லூரி, இல்ல டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறாங்க. இது ரெண்டுலயுமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட சில கண்ட்ரோல் இருக்கும். அவங்க டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் வரும், பட் ஆனால் அந்த கரிக்குலம் டிசைன் அந்த இதெல்லாம் வந்து அவங்க எவ்ரி இயர்லி ஒன்ஸ் பேஸ்ட் அப்பான் தட் இண்டஸ்ட்ரி நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கரிக்குலமா டிசைன் பண்ணி அவங்களுடைய பாட பகுதிகளை அவங்களும் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அதாவது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எவ்ரி 5 years ஒன்ஸ் பண்றது. இதை வந்து எவ்ரி இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க என்ன வச்சிருப்பாங்க, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன் கமிட்டி வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற நம்ம அந்த காலேஜில் இருக்க பேராசிரியர்கள் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி என்ன கரண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணிடுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சரி அட்டானமஸ் அந்த மாதிரியான காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் விஐடி, எஸ்ஆர்எம், சாஸ்திரா இதெல்லாம் சொல்றது கம்ஸ் அண்டர் திஸ் இன்ஸ்டிடியூட். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான கோர்சஸை நடத்துறது மூலியமாக இந்த அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்துகிறாங்க. இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து அந்த கரண்ட் டெக்னாலஜி பற்றின அவேர்னஸ் அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இல்லைங்களா? நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த வரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. நான் இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அந்த பிளாட்ஃபார்ம் அந்த எக்ஸ்போசர் இருக்கிற பீப்புள் நடத்துனாங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். அப்போ என்ன பண்ணணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேக்கல்ட்டிஸை எக்யூப் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரி கூட இன்ட்ராக்ட் பண்ணி சில அப்ஸ்கில்லிங், சில ட்ரைனிங்ஸ், அப்ஸ்கில்லிங், ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க இது ரன் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து அவங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் ஈல்ட் அ வெரி
கிரேட் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இந்த சர்க்யூட் அண்ட் நான் சர்க்யூட் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இது சார்ந்த ஒரு முழுமையான ஒரு தெளிவு இல்லை. ஸோ கொஞ்சம் நீங்க தெளிவா சொன்னீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான வெர்டிகல்ஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்க. ஒன்று நான் சொன்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே. இதுல வந்து அதிகமான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும்னா பிரைவேட் செக்டார்ல இருக்கும். ஓகே. பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் லைக் விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான கம்பெனிகளில் இதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ இதுலேயும் எங்கே இருக்கும்னு சொன்னீங்கன்னா நம்ம ப்ரைவேட் செக்டார்ஸில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் கார்பரேஷன், மோட்டரோலோ, சீமன்ஸ் இந்த மாதிரியான என்டர்பிரைஸ் லெவல் பெரிய கம்பெனிஸ்லேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக நம்ம பப்ளிக் செக்டார் கம்பெனிஸு இப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட்டு நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லேயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. இன்னும் 3வது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிவிலோ மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஏஇஸ் இருக்காங்க. அதே மாதிரி கார்பரேஷன்ஸில் நம்ம டுவார்டு வாட்டர் போர்டில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேரிட்டிவ்லி இருக்குது. அப்போ இந்த 3 பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச், சர்க்யூட் பிரான்ச் அண்ட் நான் சர்க்யூட் பிரான்ச்சஸில் பட் வாய்ப்புகள் அதிகமாக ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகே. அதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காலேஜ் போக வேல்யூ ஆடட் கோர்சஸ் நம்ம என்ன அந்த பர்டிகுலர் இயருக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டான கோர்சஸ் அந்த நாலேஜை வந்து அவங்க அக்யூர் பண்ணிட்டாங்கனாலே போதும், அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இசிஇ, ட்ரிபிள்இ பசங்களுக்குமே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லேயே போயிடலாம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் அது ஓரியன்டாக எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கம்பெனிஸ் மோட்டரோலோ இதை மாதிரி இன்டெல் இந்த மாதிரி கார்பரேஷன்ஸில் நிறைய டிமாண்ட் இருக்குது. வாய்ப்புகள் வந்து அபரிதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை அவங்க பெறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜை அக்யூர் பண்ணணும்.